ஒரு சமயம் போகர் நீர் அருந்துவதற்காக கிராமத்திற்குள் சென்றார். அப்போது அந்தணர்கள் வேத பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஓம் பூர்புவஸ்வ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயத். அவர்களிடம் போகர் தாகத்திற்கு நீர் கேட்டபோது, உன்னிடம் துர்நாற்றம் அடிக்கின்றது, முதலில் இங்கிருந்து செல் என்று அவரை அகந்தையுடன் விரட்டினார்கள். அவர்களுக்கு பாடம் கற்பிக்க நினைத்த போகர் பூனையின் காதில் வேதத்தை ஓதினார். அது அவர்கள் அந்தணர் முன் சென்று வேத பாராயணம் செய்தது. இதை பார்த்த அந்தணர்கள் தங்களின் தவறை உணர்ந்து போகரின் மகிமையை அறிந்து அவரிடம் தங்களை மன்னிக்குமாறு வேண்டினார்கள். அவர்களின் வறுமையை போக்குவதற்கு ஒரு வழிகாட்டுமாறும் வேண்டினார்கள். அவர்கள் மேல் இரக்கம் கொண்ட போகர் தான் அறிந்த ரசவாதத்தால் இரும்பை தங்கமாக மாற்றி அவர்களின் வறுமையை போக்கினார். போகரை வணங்கி அந்தணர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். இன்றும் போகரின் சமாதியை நாம் பழனியில் காணலாம்.